இதுக்கிடையில் இந்த கரூர் வழக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. அது நெருங்கி வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் அதனுடைய அந்த சிபிஐ விசாரணையை வந்து கண்காணிப்பதற்காக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு போட்டது இல்லையா, 3 மெம்பர் குழு. அது வந்து அவர் ரஸ்தோகி வந்து கடந்த வாரம் பூரா கரூரில் முகாமிட்டு அநேகமாக 3 நாளுக்கு மேலே இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த விசாரணை என்ன நடந்திருக்கு, எவ்வளோ நடந்திருக்குன்னா அவரே கொஞ்சம் பேரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காரு. அதில் எல்லாரையும் கூப்பிட்டாரு. டிவிகே சைடு இருக்கிற எல்லாரையும் முக்கியமான அது முன்னாலே முடிஞ்சதுங்க. அது நான் இப்போ ரஸ்தோகி சார் வந்தப்புறம் அவர் சில நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு. நீங்க சொல்றது சிபிஐ குழு அது விசாரிச்சது கூப்பிட்டது அது வேற. ரஸ்தோகி வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் எல்லாத்தையும் ரேண்டம் செக் பண்ற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது இல்லையா, டாக்டர்ஸ் 41 பாடியை எப்படி விடிய காத்தாலக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்கன்னும் போது டாக்டர்கள்லாம் கொஞ்சம் திணறினதாக ஒரு தகவல், இன்சைட் இன்ஃபர்மேஷன். 2 டேபிள் தான் அங்கே இருந்துருக்குது, போஸ்ட்மார்ட்டம் டேபிள். அப்போ எப்படி நீங்கள் 41 பாடியை ஒரு பாடியை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க போது ரொம்ப பம்மிட்டு இருக்காங்க டாக்டர்ஸு. ஸோ ஏன் அப்படின்னும்போ அப்போவே நான் சொன்னேன், இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே வந்து முதலமைச்சர் போயிட்டு பார்த்துட்டு மலர் வளையம் வச்சுட்டு திரும்ப அப்போவே வந்துடணுன்றது தான் அவங்க பிளான். அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாங்க. அது முறையாக பண்ணாங்களா, வீடியோ எடுத்தாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாமே வந்து ஒரு ஷோ பிஸ்னஸ் தானே.